இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த தங்கமயிலுடைய அம்மா பண்ணுற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது கடுப்புகளும் கோபங்களும் வருது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நிஜத்துலையும் நிறைய பேர் இருக்காங்கிறதும் பெரிய உண்மையும் கூட. நம்ம இல்லை இந்த மாதிரி கதையில் இந்த மாதிரிலாம் யார் நிஜத்தில் இருப்பா அப்படின்னு யோசிக்கவே முடியாதுங்கிற மாதிரிலாம் பல பேர் இருக்காங்க. இதை விட மோசமாக கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ இந்த கதையில் எடுத்த உடனே இப்போ நேற்று நடந்த சம்பவமான இந்த 1000 ரூபா பண சம்பவமும் இந்த வடிவை பிடிச்சி வெள்ளை தள்ளின சம்பவத்தை பற்றி யோசிச்சு கதிரும் இப்போ இந்த இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ராஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏன் ஆடாத, அப்பா என்ன கூட இப்போ தான் 1000 ரூபா நீ தான் எடுத்தியான்னு கேட்டார். அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டேன்னா நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அது கண்டிப்பாக என்னால் தான் இருக்கும். ஏதோ சித்தப்பாவும் பொய் சொல்கிறாரு, பழனி வயசு சித்தப்பாவும் அப்படின்னு சொல்ல. அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரே அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக என்ன வச்சு தான் சண்டை வந்திருக்கும் அப்படின்னு உடனே நீ தான் உங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ஒன்ன வச்சு சண்டை வர போகுதுங்கிறாரு இவர். உடனே உங்க கடுப்பாயிட்டாங்கன்னா, ஏன்டா இருக்கிற நானே டென்ஷன்ல இருக்கேன், இன்னும் டென்ஷன் ஆக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி ஆகவங்க. ஐயோ இல்லை ஒரு பேச்சுக்கு உன்னை சரி பண்ணுறதுக்காக சொன்னமா அப்படின்னு இவரும் சமாளிச்சுட்டு இருக்காரு. சமாளிச்செல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ எதுக்காக நீ தேவையில்லாமல் கவலைப்படுற, எதாக இருந்தாலும் உங்கள் அப்பா என்ன போய் அடிச்சிடலாமாங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா காற்று பிடிக்க விட்டுடலாமா, இன்னும் இல்லை அப்படின்னா சரி விட ஏதாவது பண்ணணும்னா சொல்லு பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணிவிட்டு நீ எதுவும் கவலைப்படாமல் இருக்கும் போதே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரே கேட்டார், கோச்சிங் கிளாஸ் எப்படி போகுது, என் ஃப்ரெண்டோட அக்கா கூட இப்போ தான் படித்து கிளியர் பண்ணாங்க, அவங்களோட புக்ஸ் வேணுமா, அவங்கள்ட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமானா, இல்லை அதெல்லாம் வேணாங்கிறாங்க. இவன்கிட்ட மறைக்கிறது பெரிய தப்பாக இருக்கே, சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளார ஒரு டெஸ்ட் இருக்குது, நான் படுக்கணும்னு படுத்துறாரு. ஐயோ அப்படின்னு இப்போ இன்றைக்கும் சொல்லாமல் விட்டாங்க. இது இவங்களுக்கு தெரியாமலே போய் ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு தெரியாமல் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, தேவையில்லாத வேலையை அவரும் தனியாக செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ பணத்தை திருடினதெல்லாம். இதுக்கு நடுவில் 1000 ரூபா எப்படி வந்துச்சுன்னு மீனா கேட்க செந்தில் வேறு வழி இல்லாமல் உளறிறார். அது நாங்கள் அப்பாட்ட கல்லால் தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. வேறு எதுவும் பணம் எடுத்தீங்களா, எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா, இல்லை அது ஃபுல்லாகவே கதிர் தான் ஏற்பாடு பண்ணாங்கிறாங்க. எங்கள் அண்ணன் எங்களுக்காகவே வாழ்ந்துச்சு, தேவையில்லாமல் அதுக்கு ஒரு தேவைங்கும் போது நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்ல அப்படின்னா, இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் மாமாவை பகச்சிக்கிறீங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க, என்ன நடக்க போதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயிலுடைய அம்மா வேற கால் பண்ணி தங்கமயில்கிட்ட இன்னும் பிரச்சனையை அதிகரித்து விடுறாங்க. நீ கோவப்பட்டு பேசு, சண்டை போடு அப்படிங்கலாம் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட யார்கிட்ட ஃபோன் பேசுகிறீங்கன்னாங்க. கடையில் ஒரு வேலை இருந்துச்சு, கால் பண்ண டெலிவரி கொடுத்தாச்சான்னு கால் பண்ணேன் அப்படின்னா, இப்போ கடையில் தானா அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அம்மாட்ட பேசினீங்கன்னா அப்போ நான் அம்மாட்ட பேசுறது நீங்கள் கடைக்கு பேசுறதும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு, அது யார் பேசினா அப்படின்னா, அது கதிர் பேசினான். எதுக்கு அவன் பேசினான், இல்லை கதிர் இப்போ சும்மா பேசணும்னு சொல்லிட்டு பேசினா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா, சரி அப்படிங்க தம்பிங்க தானே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, தம்பிங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா சரி ஹெல்ப் பண்ணாங்க சரி, ஆனால் உடனே பண்ணாங்களா, 2 மணி நேரம் காக்க வச்சாங்கல்ல, நான் இவ்வளோ அவமானப்பட்டதே இல்லை என் வாழ்க்கையில், இவ்வளோ கஷ்டமும் நான் இங்கே உங்களை கூட வந்தது தான் அப்படின்னா, நீ தானம்மா தப்பாக பார்த்து சொன்னேன் அப்படிங்கிறாரு அவர். அப்போ என் மேலே தான் பழிங்கிறீங்களா, அப்போ நீங்கள் பணம் எடுக்காமல் வந்தது தப்பு இல்லையா, நான் தப்பு ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணதெல்லாம் யோசிங்க, நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னங்கரெல்லாம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வெளில போயிடுறாங்க. போயிட்டு அம்மா நீ சொன்ன மாதிரி சண்டை போட்டேன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, சண்டையை போட்டு காய வை, அவரை உடனேலாம் சரியாகாத, நீ இறங்கி வந்துடுவேன்னு நினைப்பாரு, அப்புறம் நீ இறங்கி வரலன்னு அவரே பேசுவார், கெஞ்சுவார், கொஞ்சுவார், இறங்கி வராது, ரொம்ப நேரம் இழுத்து அடித்து காய வை, அப்போ தான் உன் அருமை தெரியும், உன் காலுக்கடியிலே கிடப்பாருங்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல விதமாக இவர் தன்னுடைய தம்பிக்கு கால் பண்ணி, செந்தில் நீ சொல்கிறா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, நம்ம கெஞ்சணும்னு ரொம்ப நினைப்பாங்கன்னா, எல்லா தடவையும் நீ கெஞ்சி பழகிட்டேன்னா அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிருவேன், அதனால் நீ என்ன பண்ணுப்ப அப்படின்ட்டு இவர் வேறு ஊர் சைடில் ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. இவர் நீ என்ன நடந்தாலும் கண்டுக்காத, நீ கண்டுக்காம மட்டும் படு, ஒரு 2 நாளைக்கு நீ விட்டா அவங்களே சரியாகவே உன்கிட்ட பேச வருவாங்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இழுத்து போதிட்டு படுத்துறாரு. அவங்க வந்தவொடனே என்ன தூங்கிட்டாரு, பிரச்சனை பண்ணுவார்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்லை கெஞ்சுவார்னு பார்த்தா அதுவும் நடக்கலன்ட்டு மாமான்னா அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டே இருக்காரு. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் 2 பக்கத்துலேருந்து அட்வைஸையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.